ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று பக்ரீத் லீவு, அதனால் வீட்டில் இருந்தேன். ஏதாவது கார்டனில் வேலை பார்க்கலாம் அப்படின்ட்டு யோசித்தப்போ தான் ரோஸ் செடியை கொஞ்சம் ப்ரூம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ரோஸ் செடி நம்ம நர்சரிலேருந்து வாங்கிட்டு வரப்போ நல்லா பூத்து இருக்கும். நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அடுத்த பூ பூக்கிறப்ப ரொம்ப லேட் ஆகும், இல்லைன்னா பூவே பூக்காது. மெயினான காரணம் பார்த்திங்கன்னா, அதில் கொஞ்சம் காஞ்சு போன கிளைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். அதே மாதிரி அதில் பூக்கள் பூத்தோன்னே அதை கட் பண்ணிடணும். காலை வெயில் நல்லா படணும். நம்ம நல்லா ப்ரூம் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல வெயில் செடியில் நல்லா பட்டுச்சுன்னா, அங்கேயும் காற்றோட்டம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா பூக்கள் நல்லா பூக்கும். இது மட்டும் இல்லை, நம்ம சரியான முறையில் அந்த மண் கலவையை அப்பப்போ கிண்டி விடணும். அதை கிளறி விடணும் மண்ணை. தேவையான அளவுக்கு இடுபொருட்கள் கொடுக்கணும். அதில் இடுபொருட்கள்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். முட்டை ஓடு நல்லா பொடி பண்ணி போடலாம். அப்புறம் டீ தூள் கழிவு இருந்தால் அதை போடலாம். நல்லா புளிச்ச தயிர் இருந்தால் அதை தண்ணி கலந்து அதையும் ஊற்றலாம். இல்லைனா தேங்காய் தண்ணி இருந்துச்சுன்னா அதில் தண்ணி கலந்து அதையும் ஊற்றலாம். காலை வெயில் படுற இடத்துல வைக்கிறது ரொம்ப அவசியம். அப்போ தான் பூக்கள் பூக்கும். அதே மாதிரி தான் நான் எலுமிச்சம் செடி வச்சுருக்கேன் தொட்டியில். அதையும் நான் ட்ரிம் பண்ணிகிட்ருக்கேன். இதில் பார்த்தா காஞ்சு போன கிளைகள்லாம் இருந்துச்சு. அதை கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதனால் சிக்கச்சர் வச்சு தான் அதை கட் பண்ணுறேன். அதே மாதிரி மண்ணெல்லாம் கொஞ்சம் கிளறி விட்றோம். இதில் நிறையா நாங்கள் காய்கறி கழிவுகள்லாம் போட்டிருக்கோம். அதனால தான் நல்லா காய்ச்சிருக்கு. நீங்கள் ரோஸ் பிளான்ட்டை ரெகுலராக ப்ரூவ் பண்ணுவீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.